அன்பு நேயர்களே வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வைதீகமான பண்டிகைகள் தான். 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகை நம்ம பெரிய அளவில் நம்முடைய தேசத்தில் நம்ம கொண்டாடுறது கிடையாது. ஆனால் கேரளாவில் இந்த ஓணம் பண்டிகைங்கிறது அவங்களுக்கு அந்த மாநிலத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு பண்டிகை. அவங்களுக்கு யானை அம்பாரிகள், விழாக்கள், விளக்குகள். காரணம், மாவலி தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக வருவதற்காக அந்த ஓணம் பண்டிகைங்கிறது அவங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாநில அளவிலான ஒரு விழாவாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஓணம் பண்டிகையினுடைய தாத்பரியம் என்ன என்று சொன்னால், ஆணவத்தை அழித்த நாள். பகவானிடத்திலே நம்ம ஆணவம் இல்லாமல் இருந்தால் அவன் மிகப்பெரிய உயர்வை தருவான் என்பதற்காக இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அப்போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், வாமன திருவிக்கிரம மூர்த்திகளை அன்றைய தினம் நினைத்து கொள்ள வேண்டும். திருவிக்கிரம பெருமாளை நம்ம நினைக்கணும். வாமனனாக இந்த உலகத்தை எல்லாம் அளந்து எல்லாருடைய தலையிலும் தன்னுடைய திருவடியை வைத்த அற்புதமான நாள் இந்த நாள். அதனால் ஓணம் பண்டிகை என்பது ரொம்ப ஒரு சிறப்பான நாள். அன்றைக்கு வாமனனை நினைத்து ஓம் வாமனாய நமக, ஓம் திருவிக்கிரமாய நமக என்ற 2 நாமத்தை, ஏன்னா ஒரு விதை எப்படி விருட்சமாகிறது என்பதை காட்டியது. அந்த தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது ரொம்ப அழகா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை விளக்கம் தருகின்ற பொழுது, தன்னுடைய பக்தனுடைய அந்த துயரம் தீர்ந்தவுடன் அந்த காரியம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இவனும் பக்தன்தான் அவனும் பக்தன்தான், இவனுக்கும் நன்மையை செய்தான் அவனுக்கும் நன்மையை செய்தான், அப்படி அவனுடைய குறை தீர்ந்து விட்டது என்று நினைத்தவுடனேயே இந்த மூங்கிலே பட்ட வளைந்து இருக்கக்கூடிய மூங்கிலானது சூரியனுடைய அந்த கிரகணம் பட்டவுடனே எப்படி நிமிர்ந்து வளர்கிறதோ அந்த மாதிரி இந்த கையில் தாரை வார்த்து கொடுத்தவுடனே இந்த காரியம் வந்த காரியம் ஆகிவிட்டது என்று பூரிப்பினாலே அவன் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்தான். அன்னைக்கு வேற என்ன விசேஷம்னு சொன்னால், ஓணம் பண்டிகை 26 ஆயிடுச்சு, 27 அன்னைக்கு ஆவணிய விட்டம், பூணூல் போட வேண்டிய ஒரு நாள். உபநயனம் செய்தவர்களெல்லாம் மறுபடி பூணூலை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். அது பூணூலை மாற்றிக்கிறதுங்கிறது எதுக்கு அடையாளம் என்று சொன்னால், வேதாத்தியனம் செய்வதற்கான அதிகாரத்தை தருகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். பூணூல் அது ஒரு சில பேர் அதை போட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அன்றைக்கு அவர்கள் வேத அத்தியனம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பினை பெறுகிறார்கள். இந்த சிரவண விரதம் அப்படி இல்லாதவர்கள் அன்றைக்கு திருவோண நாளாக இருக்கிறதாலே எம்பெருமானை நினைத்து, காரணம் அந்த திருவோணம்ங்கிறது வாமனனுடைய ஜெயந்தி நாள், இது பெருமாளுடைய ஜெயந்தி நாள். இந்த சிரவண விரதம்ங்கிறது ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமான திருமஞ்சன குண்டோடு நடக்கும். அதை விட முக்கியமாக அன்னைக்கு இருக்கக்கூடியது ஹயகிரீவரனுடைய ஜெயந்தி நாள். ஹயகிரீவனுடைய ஜெயந்தி என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆவணி சிரவண பௌர்ணமியில் சிராவண பௌர்ணமி என்பது அவருடைய அந்த ஜெயந்தி நாள். அவர்தான் கல்வி கடவுள், ஞான கடவுள், வேதங்களையெல்லாம் மீட்டு தந்தவர். குதிரை முகத்தோடு கூடிய ஒருவனுடைய சக்தி வேணும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட போகணும்? வேதாந்த தேசிகர் ஹயகிரீவரை உபாசித்துத்தான் சகல வித்தைகளையும் கைவர பெற்றார். அவர் உள்ளே இருந்து பேசியதால தான் அவரால் 1000 ஸ்லோகங்களை ஒரு நாள் ராத்திரியில் பாதுகா சகஸ்டம் என்று எழுத முடிந்தது. சகல வித்தியைகளிலும் வல்லவராக அவரால் திகழ முடிந்தது. அதனால் ஹயகிரீவ பெருமாள், குறிப்பாக நம்முடைய வீட்டிலே மாணவ செல்வங்கள் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் நல்ல வித்தை, அந்த வித்தையில் பரிமளிக்க வேண்டும், கல்வியில் நல்ல விருத்தி இருக்க வேண்டும், வித்யா விருத்தி இருக்க வேண்டும், பெரிய பட்டங்களை வாங்க வேண்டும், நினைத்த படிப்பை படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஹயகிரீவரை உபாசிக்க வேண்டும். அந்த சக்தி அவர்களுக்கு கிடைக்கும், ஞானம் அவர்களுக்கு கிடைக்கும். காரணம், அவனே ஞானத்தையும் ஆனந்தத்தையும் தருகின்ற தேவனாக விளங்குகின்றான். தூய்மையான ஒரு ஞானத்தை தருகின்றான், ஸ்படிகம் போன்ற ஒரு ஞானத்தை தருகின்றான், எல்லா கலைகளுக்கும் வித்தைகளுக்கும் ஆதாரமாக விளங்குகின்றான். அது அப்படிதான் அந்த ஸ்லோகம் சொல்லுது. ஞானானந்தமயம் தேவம், ஞான ஆனந்தமயம், ஞானமயம் ஆனந்தமயம். யாரு? ஹயகிரீவர். நிர்மல ஸ்படிகாக்கிருதம், ஆதாரம்,
சர்வ வித்யானாம், சர்வ வித்யாவுக்கு எல்லா விதமான வித்தைகளுக்கு ஆதாரம் யார் அவர்? ஹயக்ரீவர் உபாஸ்மகே. அப்படிப்பட்ட ஹயக்ரீவரை நான் உபாசிக்கிறேன் அப்படின்னுட்டு மடியில் மகாலட்சுமி தாயாரை வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டா ஏதாவது கொடுக்காம இருப்பாரா? மறுப்பாரா? எல்லா ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறார், வித்தை வச்சிருக்கிறார். சரஸ்வதி தேவி தான் கலைகளுக்கு நம்ம தெய்வமாக வைத்து கொண்டாடுகிறோம். அந்த சரஸ்வதி தேவி யாரிடத்திலே இருந்து இந்த வித்தைகளை எல்லாம் பெற்றார் என்று சொன்னால், அந்த கலைமகள் கூட ஹயக்ரீவரை உபாசனை செய்துதான் இந்த வித்தைகளுக்கு அதிபதியாக விளங்குகின்ற அந்த ஸ்தானத்தை பெற்றாள் என்றுதான் சொல்கிறார்கள். அதனால் ஹயக்ரீவர் என்பது சரஸ்வதிக்கும் குருவாக விளங்கக்கூடிய பெருமாள். அதனால் அந்த ஹயக்ரீவனுடைய விரதமும் இதில் சேர்ந்து வருது, அந்த பூஜையும் அதில் சேர்ந்து வருது. இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓம் வாகீஸ்வராய வித்மகே, வாகீஸ்வரர் வாக்கு கொடுக்கக்கூடியவர், ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரசோதயாத் அப்படின்னுட்டு அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அன்னைக்கு பால் பாயசம் செய்து ஏலக்காய் மாலையை சாத்தி ஹயக்ரீவரை நினைத்து கொண்டு யதாசக்தி இந்த மந்திரத்தை சொல்லி அவரை வணங்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காயத்ரி ஜபம் பண்ணக்கூடிய நாள். காயத்ரி என்பது சகல வேதங்களுக்கும் தாயானவள். எல்லா வேதங்களிலும் இருந்து திரட்டப்பட்ட மந்திரங்களை வைத்துக்கொண்டு இந்த காயத்ரி மந்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த காயத்ரி ஜபம்ங்கிறது ஒருவனுடைய ஒளி, அதாவது அந்த தேஜஸை கூட்டுவது என்று சொல்வார்கள். அதனால் எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமான மந்திரம். எல்லா வேதங்களும் தொடங்குவதற்கு முன்னாடி காயத்ரி, எல்லா தேவதைகளுக்கும் உபாசனை செய்யும் பொழுது காயத்ரி. இந்த காயத்ரி இல்லாமல் வேதங்கள் வேலை செய்யாது. அதனால் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி ஜபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அந்த காயத்ரி ஜபம் தொடங்குகின்ற நாளாக 28ஆம் நாள் விளங்கு, 28ஆம் தேதி விளங்குது. இப்போ 26ங்கிறது ஓணம் பண்டிகை, 27ங்கிறது அன்னைக்கு ஆவணி அவிட்டம், அன்னைக்கு சிரவண விரதம், திருவோண விரதம், அன்னைக்கு ஹயக்ரீவருடைய ஜெயந்தி நாள், அதற்கு அடுத்த நாள் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டிய நாள். இப்படி எல்லா நாளும் அடுத்தடுத்த நாளாக வர்றதால இதெல்லாம் பூர்ணமான பண்டிகை தினமாக நம்ம நினைத்து கொண்டு பெருமாளை நம்ம கொண்டாட வேண்டும். அப்படி அவரை ரொம்ப விருப்பத்தோடு உபாசனை செய்ய வேண்டிய நாளாக எல்லா நாளும் நம்ம பூஜை பண்ணுறோம். எல்லா நாளும் திருவாராதன கிரமம் இருக்குது, நித்திய திருவாராதன கிரமம் பண்ணுறோம். இருந்தாலும் அந்த விசேஷ நாள் எங்கும் பொழுது அந்தந்த மூர்த்திகளை நினைத்து கொண்டு அந்த மூர்த்திகளுக்குரிய வழிபாட்டு ஸ்லோகங்களை சொல்லி செய்வது என்பது அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷமான நாளாக 26ஆம் தேதி வாமன திருவிக்ரம அவதாரங்களை நினைக்க வேண்டிய ஓணம் பண்டிகை. அதற்கு அடுத்த நாள் ஆவணி எவிட்டம், பூணூல் போட வேண்டிய ஒரு பண்டிகை தினம். அதோட அன்னைக்கு திருவோண விரதம் இருக்கிறோம், ஹயக்ரீவரை உபாசனை செய்கிறோம். அதற்கு அடுத்த நாள் காயத்ரி மந்திர ஜபத்தை யதாசக்தி செய்கிறோம். அப்படி அடுத்தடுத்த பண்டிகை நாளாக இந்த 3 நாளும் இருப்பதாலே இந்த 3 நாளும் மகாவிஷ்ணுவை நினைத்து நாம் இந்த பண்டிகைகளை எல்லாம் ரொம்ப சிரத்தையோடு கொண்டாட வேண்டும். அதனால் நமக்கு ஸ்ரேயஸ், புகழ் கிடைக்கும், நமக்கு பலம் கிடைக்கும், தேஜோமயமாக விளங்குகின்ற அந்த சக்தி கிடைக்கும். நம்முடைய எல்லா செயல்களுக்கும் நமக்கு வேண்டிய ஆற்றலை எம்பெருமான் நமக்கு தந்து ஆட்கொள்வார். அப்படிப்பட்ட அற்புதமான விரத தினங்களாக இந்த தினம் 3 தினங்கள் வருகின்றன. அதை நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடைபிடிப்போம்.